என்னடா ரொம்ப சோகமா இருக்கிற? என்ன விஷயம்? ஏன்டா 10 நாளைக்கு 2 லட்சம் ரூபா கேட்கறாங்க தெருக்கூத்துக்கு. இதெல்லாம் ஒரு மேட்ரா? அதெல்லாம் ஒரு பணம். அவன் கோடி கணக்கில் ஒரு பாட்டுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ என்னன்னா ஒரு தெருக்கூத்துக்கு காசு செலவு பண்றதை பத்திலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கோடி கணக்கில் செலவு பண்ணா அம்பானி வீட்டில் தான். அடா ஆமாண்டா, அம்பானி வீட்டுக்கு திருமணத்தை பத்தி தான் சொல்லி சொல்ற. ப்ரீ வெட்டிங் ஷோக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு உனக்கே தெரியுமா? தெரியும். ப்ரீ வெட்டிங் ஷோக்கு தமிழ்நாட்டில் இருக்க டாப் நடிகர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க டாப் நடிகர்கள், உலகத்தில் இருக்க டாப் நடிகர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அடுத்ததான் 2வது ஒரு ப்ரீ வெட்டிங் ஷோ நடத்த போறாங்க. அந்த செலிப்ரேஷன் ஒரு ஷூஸ் கப்பல் நடத்த போறாங்களா. அதுல ஒரு பிரபலமான அமெரிக்க பாடகி பாட்டு பாட போறாங்களா. அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க தலை வெடிச்சு போயிரும் போல இருக்கு. அப்படி எவ்வளவு தரமா சம்பளம்? ஆமா ஆமா, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இருக்கு, நம்மளாம் அது பக்கத்துல கூட நெருங்கவே முடியாது, அவ்வளோ சம்பளமா. நீ 10 நாளைக்கு 2 லட்சம் ரூபா தெருக்கூத்து கலைஞர்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 5 மணி நேரத்துக்கு 40 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறதா பேசியிருக்காங்க. இது தெரியுமா அவனுக்கு? 40 கோடி ரூபாயா? அட ஆமாப்பா, அமெரிக்காவோட டாப் பாடகி அவங்க. அவங்களோட பேரு கேட்டி பெரி. அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு. அதனால அவங்களுக்கு 40 கோடி ரூபாய் சம்பளம். அதுவும் 5 மணி நேரம் தான் அந்த ப்ரோக்ராம்ல அவங்க இருப்பாங்க. அவங்க எத்தனை பாட்டு பாடுவாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அப்ப மறுபடியும் பணக்காரங்க கூப்பிடுவாங்க. 40 கோடி ரூபா கொடுத்து இந்த ப்ரோக்ராம்ல அவங்கள பாட வைக்கிறாங்கன்னா அம்பானி எவ்வளோ சும்மாவா இருப்பாரு? அங்கே இருக்க எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. உலகத்தில் இருக்க பெரிய பணக்காரங்களாம் மறுபடியும் வர வைப்பாரு. அம்பானியோட பையன் திருமணத்தை இந்த அளவுக்கு நானே கொண்டாடுறது மாதிரி, உலகமே கொண்டாடுற மாதிரி அவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இப்போதைக்கு கல்யாணம் கிடையாதுங்க, அதானே? ஆமா ஆமா, கல்யாணம் இன்னும் இப்போக்கி கிடையாது. ஜூலை 12 தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் 2 பேருக்கும் ஜூலை 12 திருமணம் அப்படிங்கறத நீ செய்தியில எல்லாம் பாத்துருக்காங்க. ஆனா இந்த தகவல் கொஞ்சம் உனக்கு புதுசா இருக்குமே? உண்மைதான், புதுசா தான் இருக்கலாம். இப்ப சொல்லு, 10 நாளைக்கு தெருக்கூத்து கலைஞர்களுக்கு நீ கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே. 10 நாள் அவங்க தெருக்கூத்து கலைஞர்கள் எவ்வளவு தூரமா உழைக்கணும்? கிட்டத்தட்ட 30-40 பேர் விடிய அவங்க வந்து கூத்து கட்டணும். அப்படி கூத்து கட்டி வர நீ கொடுக்குற அந்த காசு இதை பிரிச்சு கொடுத்தனா ஆளுக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கோடியா சம்பாதிக்க போறாங்களா என்ன? உண்மைதான். வீட்டில் நம்மளால முடிஞ்சது நம்ம தெருக்கூத்து கலைஞர்களுக்கு நம்மளால செய்யறோம், அவ்வளவுதான்.